லாஸ்ட் வீடியோவில் டெய்ல்விண்டில் இருக்க யூட்டிலிட்டி கிளாஸஸ் யூஸ் பண்ணி இந்த ஆப் பார் வந்து டிசைன் பண்ணோம். பட் இன்னும் வந்து அதை நம்ம ரெஸ்பான்சிவாக கன்வெர்ட் பண்ணல. இப்போதைக்கு லார்ஜ் ஸ்க்ரீன்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். பட் ஸ்மால் ஸ்க்ரீன் போனோம்னா நம்ம யூஐ வந்து பிரேக் ஆகிடும். ஸோ இந்த ஆப் பார் வந்து ரெஸ்பான்சிவாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ ரெஸ்பான்சிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே இருக்க இந்த ரெஸ்பான்சிவ் டிசைன் கான்செப்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ரெஸ்பான்சிவ் டிசைன் போகிறேன் டெய்ல்விண்டில். ஸோ இங்கே இருக்க பிரேக் பாயிண்ட்ஸ் அவைலபிள். இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ரெஸ்பான்சிவாக வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கோட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது ரெஸ்பான்சிவாக இருக்க பிஹேவியர் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண இந்த அப்ளிகேஷனில் பார்க்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷனில் நாங்கள் இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். இப்போ சின்னதாக்குறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் ஸ்க்ரீன் வரும்போது நம்ம இந்த மெனு வந்து கிளியர் பண்ணிட்டு இங்கே இருக்க மெனு ஐட்டம்ஸ் வந்து போயிட்டு நம்ம பர்கர் மெனுவாக வந்து கொண்டு வந்துடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது மேலே ரீடிங் பார்த்தீங்கன்னா 779 வரை இருக்குது. ஸோ 768 இருந்தாலே வந்து நமக்கு வந்து மீடியம் ஸ்க்ரீன் வந்து வரும். ஸோ 768 போகிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்கர் மெனு மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதை டேப் பண்ணும்போது நமக்கு உள்ள இருக்க ஐட்டம்ஸ் வந்து தெரிகிற மாதிரி வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ கோட் போகிறேன். கோட் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த நமக்கு இந்த ஐக்கான் இருக்குல்ல, இந்த பர்கர் மெனு இருக்குல்ல, அந்த பர்கர் மெனு வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இங்கே வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம டெக்ஸ்ட் இந்த ஃப்ரூட் ஷாப்னு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து அந்த லிஸ்ட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து நான் ஒரு டிவ் டேக் க்ரியேட் பண்ணுறேன். டிவ் டேக் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த பர்கர் மெனு வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த பர்கர் மெனு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பட்டனாக இருக்கணும். ஏன்னா பட்டனாக இருந்தால் தான் நம்ம கிளிக் பண்ணும்போது ஸ்டேட் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் ஒரு பட்டன் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பட்டனுக்கு வந்து கிளிக் ஈவெண்ட் ஆட் பண்ணலாம். இப்போதைக்கு ஆன் கிளிக் கொடுக்குறேன். ஆன் கிளிக் கொடுத்துட்டு மெனு கிளிக் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். கான்ஸ்ட் ஸோ நம்ம லேட்டராக வந்து ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இதில் வந்து செட் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் கன்சோல் லாக் மட்டும் பண்ணுறேன். கன்சோல் லாகில் இந்த மெனு கிளிக்குடுன்ற டெக்ஸ்ட்டே அப்படியே போட்டுறேன். ஓகே, இந்த பட்டன் ஆட் பண்ணியிருக்கோம். பட்டனுக்குள்ளே நமக்கு தேவையான இந்த பர்கர் மெனு வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹீரோ ஐக்கான்ஸ் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணோம்ல. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு பர்கர் அப்படின்னு டைப் பண்ணோன்னா நமக்கு இந்த தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட்ஸ் இருக்குது. நான் இந்த மிடில் இருக்கிறது வந்து எடுத்துக்கிறேன். இதில் காப்பி ஜேஎஸ்எக்ஸ் இருக்குல்ல, ஸோ காப்பி ஜேஎஸ்எக்ஸ் போடுறேன். ஸோ இப்போ இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனுக்குள்ளே வந்துட்டு இந்த எஸ்விஜி வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபார்மட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ யூஐயில் எப்படி வருது பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நமக்கு மெனு வந்து ஆட் ஆகிருக்கு. பட் எல்லாமே வந்து நமக்கு இருக்குது. நம்ம வந்து இனிமேல் தான் வந்து ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணிட்டு இதை வந்து ரெஸ்பான்சிவாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு டிவ் டேக்கில் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ மீடியம் ஸ்க்ரீனாக இருக்கும்போது நமக்கு ஆப் பாரில் இந்த 2 தானே இருக்கணும். டைட்டில் இருக்கணும், நம்ம பர்கர் மெனு இருக்கணும். மற்ற ஐட்டம்ஸ் வந்து தேவையில்லை. ஸோ அதை செப்பரேட் பண்ணுறதுக்காக இங்கே போயிட்டு இதை வந்து வெளியே ஒரு டிவ் டேக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டெக்ஸ்ட்டையும் அதாவது நம்ம டைட்டிலையும் இந்த ஆப் நேம் வந்து காமிக்கிறோம். அந்த ஃப்ரூட் ஷாப்பையும் அந்த மெனுவையும் வந்து இந்த இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவ் டேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார்மட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா, இப்போது இந்த மெனு இருக்குல்ல, இப்போ இந்த மெனு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் மட்டும்தான் இருக்கணும். மீடியம் ஸ்க்ரீனுக்கு கம்மியாக, அதாவது ஸ்மால் மீடியம் இந்த 2 பிரேக் பாயிண்ட்ஸில் தான் இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம மீடியம்க்கு அப்புறம் வந்து இது இருக்கக்கூடாது. அதாவது 768 பிக்சல்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து இது ஹிடன் ஆகிடணும். அது வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சேஞ்ச் வந்து பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே டிவ் டேக்கில் ஆட் பண்ணோன்னே பிளாக் எலமெண்ட் ஆகிட்டு அதனால கீழே வருது. ஸோ நான் இங்கே போயிட்டு இந்த டிவ் டேக்கு போயிட்டு நான் கிளாஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணுன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் மீடியம்னா அதுக்கப்புறம் நான் ஹிடன் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அப்போ இதை எப்படி எடுத்துக்கோன்னா, ஸ்மாலில் வந்து அது விசிபிளாக இருக்கும். மீடியம்க்கு மேலே போகிறப்போ ஹிடன் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். அதாவது 768 பிக்சல் தான் மீடியம். ஸோ அதுக்கு மேலே போகிறப்போ வந்து நமக்கு வந்து ஹிடன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இருக்குல்ல, இப்போ நம்ம ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 750 60 இருக்குது. ஸோ 768 மேலே போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து ஹைட் ஆகிடும். ஸோ இந்த மெனு வந்து ஹைட் ஆகிடும். ஓகே, ஸோ அது மாதிரி இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கீழே இருக்க அந்த லிஸ்ட்டுக்கும் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். நம்ம லேட்டராக வந்து மற்ற கண்டிஷன்ஸும் ஆட் பண்ணணும். நான் அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக வந்து ஹிடன் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஹிடன் கொடுத்துட்றோம்.
மீடியம் மேலே இருந்தால் பிளாக் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். இதை வந்து நம்ம லேட்டராக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு என்னென்னா டிஃபால்ட்டாக வந்து இந்த லிஸ்ட்டு அந்த மெனு வந்து இருக்காது. மீடியம் மேலே வந்து அந்த மெனு வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இது எப்படி வருது பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மெனு வந்து போயிடுச்சு. இப்போ 768 பிக்சல் தான் நமக்கு மீடியம். ஸோ 768 மேலே போனோம்னா இப்போ அந்த மெனு வந்துருச்சு. நமக்கு வந்து அந்த பர்கர் மெனு மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஹைட் ஆகிடும். அந்த ஐக்கான் வந்து ஹைட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லெசர் மீடியம் கம்மியாக இருக்கும்போது அந்த இது வந்து விசிபிளாக இருக்குது பர்கர் மெனு. ஸோ அதுக்கு மேலே போகிறப்போ அது வந்து ஹிடன் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை சைட் பை சைடாக வர வைக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பர்கர் மெனு வந்து நம்ம கீழே வந்து போயிடுதுல. ஸோ அது சைடாக வர வைக்கணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ டெவ்ல கிளாஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் வந்து ஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம இந்த டெக்ஸ்ட்டும் இந்த ஐக்கானும் வந்து சைட் பை சைடு வந்துருச்சுல. இது கொஞ்சம் மார்ஜின் டாப் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த எஸ்விஜியில் வந்து ஆல்ரெடி கிளாஸ் இருக்குது. நான் இங்கே போயிட்டு ஆட் பண்ணுறேன். இல்லை இந்த டிவ்க்கு ஆட் பண்ணலாம். ஸோ மார்ஜின் டாப் வந்து 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் சென்டராக இருக்குது. அது மாதிரி நம்ம வந்து ஐக்கான் வந்து இந்த எண்டுக்கு மூவ் பண்ணணும், ரைட் சைடுக்கு வந்து மூவ் பண்ணணும். ஸோ நான் இங்கே போயிட்டு ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அதில் அதே ஜஸ்டிஃபை பிட்வீன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இன்னும் நமக்கு சேஞ்ச் ஆகலை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெளியே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளெக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம்ல. ஸோ இது வந்து நமக்கு மீடியம் ஸ்க்ரீனுக்கு அப்புறம் தான் இந்த ஃப்ளெக்ஸ், இந்த வித் இதெல்லாம் தேவை. ஸோ நான் இங்கே போயிட்டு மீடியம் அப்படின்ற கண்டிஷன் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா மீடியம்க்கு அப்புறம் வந்து இது ஃப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பிளாக்காக வந்து வைக்கிறோம். ஏன்னா பிளாக்காக வச்சா தான் நமக்கு இங்கே வந்து ஃபுல் வித் வந்து எடுத்துக்கும். ஸோ நான் இங்கே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து கரெக்டாக வந்துடுச்சுல. நம்ம டைட்டில் இந்த பக்கம் இருக்குது, பர்கர் மெனு வந்து இங்கிட்டு மூவ் ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் சென்டராக கொண்டு வரலாம். சென்டராக கொண்டு வரதுக்காக நான் இங்கே போயிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து மேக்ஸ் விட்லாம் வந்து கொடுத்துருக்கோம். பட் இதெல்லாம் வந்து லார்ஜ் ஸ்க்ரீன் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 1280 பிக்சல் இருக்குது. நம்ம 80 ரம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் 7XL அப்படின்றப்போ. இப்போ அதை வந்து கொஞ்சம் சின்னதாக்கணும். சின்னதாக்கணும் நம்ம வித்து வந்து கரெக்டாக செட் பண்ணணும். ஸோ நான் இங்கே போயிட்டு வித்து கொடுக்குறேன். இங்கே பர்சன்டேஜ் வேல்யூ இருக்கும். நம்ம பர்சன்டேஜ் வேல்யூ எடுத்து செட் பண்ணலாம். ஸோ இதில் வித்தில் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த 83% இருக்குல்ல. ஸோ இந்த வித் வந்து செட் பண்ணிக்கலாம். 5/6 இருக்குல்ல. ஸோ இந்த வித் வந்து செட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி வந்து மேக்ஸ் வித் வந்து 7XL கொடுத்துருக்கோம்ல, அது வந்து மீடியம் ஸ்க்ரீனுக்கு மேலே இருந்தால் 7XL அப்படின்னு வந்து கொடுத்துடலாம். அப்போ டிஃபால்ட்டாக நம்ம வந்து வேல்யூ கொடுக்கணும்ல, அதுக்கு வந்து நம்ம இப்போ காப்பி பண்ண இந்த யூட்டிலிட்டி கிளாஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ வித் வந்து 5/6 அப்படின்னு. ஸோ ஸ்மாலர் ஸ்க்ரீனுக்கு எல்லாத்துக்கும் 5/6 இருக்கும். அதாவது 83% வந்து வித் எடுத்துக்கும். ஓகே, இப்போ இது ரெண்டும் சென்டராக வந்துடுச்சுல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இதை கிளிக் பண்ணும்போது டேப் பண்ணும்போது ஆல்ரெடி மெனு கிளிக்குடுன்ற இது வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அது வந்து கன்சோல் வந்து பிரிண்ட் ஆகுது. இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது நம்ம வந்து பண்ண வேண்டியது இதை டேப் பண்ணும்போது கரெக்டாக வந்து மெனு ஓப்பன் ஆகணும். அந்த மாதிரி வந்து வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெனு இருக்குது, ஸ்மால் ஸ்க்ரீனில் மெனு இருக்குது. நம்ம மீடியம்க்கு அடுத்து போகிறோன்னா, அதாவது 768 பிக்சல் மேலே போகிறோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நார்மலாக இருக்க மாதிரி மெனு வந்து வந்துடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம போயிட்டு இதை வந்து ஒர்க்காக வைக்கலாம். நம்ம வந்து ஸ்டேட் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ பர்கர் மெனு வந்து ஜஸ்ட்டு கிளிக் ஆகுதுல்ல, இதுக்கு வந்து ஸ்டேட் ஆட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே போயிட்டு ஓப்பன் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ செட் ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ யூ ஸ்டேட்டில் இனிஷியல் ஸ்டேட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இனிஷியலாக நமக்கு வந்து அந்த மெனு வந்து க்ளோஸ் ஆகி தானே இருக்கணும். ஸோ இனிஷியல் ஸ்டேட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, அது மாதிரி நம்ம டேப் பண்ண இப்போ நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு மெனு கிளிக்குன்ற ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும். இங்கே போயிட்டு நான் செட் ஓப்பனில் நம்ம ஸ்டேட் என்னவோ அதை கரண்ட் ஸ்டேட் என்னவோ அப்படியே ஜஸ்ட் நெகேட் பண்ணுறோம். அதாவது இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோன்னா இப்போ ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ ஆகும்ல. ஸோ அது மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வச்சு இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேரெக்டாக வந்து இப்போ கொடுத்துருக்கோம் ஹிடன் மீடியம் பிளாக் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து இனிமேல் டைனமிக்காக வந்து சேஞ்ச் பண்ணணும். இங்கே என்ன ஸ்டேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கல இந்த கிளாஸ் ரெண்டையும் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ டைனமிக்காக செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி வந்து கொடுக்குறேன். ஸோ கண்டிஷன் வந்து இப்போது நம்ம ஓப்பன் தானே கொடுத்துருக்கோம். ஓப்பன்ற ஸ்டேட் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் வந்து ஃபால்ஸ் அதாவது ட்ரூவாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும்ல. ஸோ அப்போ அந்த கேஸ்க்கு வந்து நான் பிளாக் அப்படின்னு செட் பண்ணுறேன். இல்லைன்னா வந்து நம்ம ஹிடன் வந்து செட் பண்ணுறோம். ஹிடன்ற யூட்டிலிட்டி கிளாஸ் வந்து செட் பண்ணுறோம். ஸோ வந்து ஹைட் ஆகணும். ஸோ இப்போ எப்படி வருது பார்க்கலாம்.
ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து கிளிக் பண்ணும்போது மெனு வந்து வருது. ஆனா இன்னும் நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாரி இல்ல. பட் நம்ம குடுத்த ஸ்டேட் வச்சு கரெக்ட்டா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த லிஸ்ட்ல போயிட்டு கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ இந்த லிஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு இது வந்து ஃப்ளக்ஸா இருக்குல்ல. ஸோ இந்த ஃப்ளக்ஸா இருக்கிறனால தான் நமக்கு அந்த மாரி வருது. நம்ம மீடியம்க்கு அப்புறம் ஃப்ளக்ஸ் அப்படின்னு வந்து செட் பண்ணலாம். ஸோ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கா இருக்கு. பிளாக்கா மாறுனனால இது வந்து கம்ப்ளீட் ஸ்க்ரீன் வந்து எடுத்துருச்சு. ஸோ நான் இங்க போயிட்டு மேல வந்து நம்ம குடுத்துருக்கோம்ல. ஸோ இங்க போயிட்டு நான் ஃப்ளக்ஸ் ஆட் பண்றேன். ஸோ இது ஃப்ளக்ஸ் அப்படின்னு செட் பண்றேன் இந்த டிவ்வ. ஃப்ளக்ஸ்ன்னு செட் பண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியான ஸ்பேஸ் தான். நம்ம பிளாக்கா இருந்துச்சு. அதனால ஃபுல் ஸ்க்ரீன் எடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ளக்ஸா மாத்திருக்கனால இதா வந்து எடுத்துட்டு இருக்கு. ஸோ இத வந்து இங்க இப்போ ரைட் சைடு வந்து மூவ் பண்ணலாம். ஸோ நான் இங்க போயிட்டு ஜஸ்டிஃபை எண்டுன்ற யூட்டிலிட்டி யூஸ் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த கார்னர் வந்து வந்துடுச்சுல்ல. அதே மாதிரி நம்ம ஸ்பேஸ் வந்து செட் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்பேஸ் எக்ஸ் வந்து செட் பண்ணுறோம். அதாவது ஹரிசாண்டல் ஸ்பேஸ் வந்து செட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம லார்ஜ் மெனுவில் வந்து ஹரிசாண்டல் ஸ்பேஸ் தானே தேவைப்பட்டுச்சு. இப்போ வந்து நம்ம வெர்டிக்கல் வந்து செட் பண்ணணும். ஸோ அதனால நான் ஸ்பேஸ் ஒய் செட் பண்ணுறேன். சாரி, ஸ்பேஸ் ஒய் கொடுக்குறேன். ஸ்பேஸ் ஒய் வந்து 8 அப்படின்னு செட் பண்ணுறேன். எப்படி வருது பார்க்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம், கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ லார்ஜ் ஸ்க்ரீன் போகிறோம் அப்படின்னா இப்போ இங்கே வந்து பிரச்சனையாக இருக்குல்ல. இந்த ஃப்ரூட்ஸுன்றது வந்து மேலே போயிடுச்சு. ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்ன ஸ்மால்லேருந்து மீடியம் ஸ்க்ரீன் வரைக்கும் தான் வந்து தேவை அந்த ஒய் ஸ்பேஸு. அதுக்கு மேலே தேவை இல்லைல்ல. ஸோ மீடியம்க்கு அப்புறம் திரும்ப வந்து நான் ஸ்பேஸ் ஒய் வந்து 0 அப்படின்னு செட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே. இப்போ பார்த்தோன்னா இங்கே கரெக்டாக வருது. நம்ம இந்த மெனு போனாலும் கரெக்டாக வருது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ்ன்றது மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதையும் சேஞ்ச் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ் எக்ஸ் வந்து 8 கொடுத்துருக்கோம்ல. இதுவும் நமக்கு மீடியமில் இருந்து தான் தேவை. அதுக்கு முன்னாடி இது தேவையில்லை. ஸோ நான் இங்கே போயிட்டு மீடியம் ஆட் பண்ணுறேன். கண்டிஷன் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே. இப்போ எல்லாமே ஒரே மாதிரி அலைன்மெண்ட்டில் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போது நமக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. நமக்கு மீடியம் ஸ்க்ரீன், இது வந்து ஸ்மால் ஸ்க்ரீன், நம்ம ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் மெனு. ஸோ நம்ம கிளிக் பண்ணுறப்போ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே இது இப்போ இந்த பிஹேவியர் தான் வந்து நமக்கு 768 பிக்சல் வரைக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம மீடியம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். மீடியமோட நம்ம ரெஸ்பான்சிவ் சைஸ் வந்து 768. ஸோ அதனால் அந்த சைஸ் வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து 768 கிராஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெனு வந்து சேஞ்ச் ஆகிடும். நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே. ஸோ இந்த பிஹேவியர் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து இப்போ நம்ம டிவைசஸில் செக் பண்ணாலும் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகணும். நான் இங்கே போயிட்டு இப்போதைக்கு ஐஃபோன் எக்ஸ்ஆர் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணோன்னா இப்போ நமக்கு மெனு வந்து இந்த மாதிரி வருதுல்ல. ஓப்பன் க்ளோஸ் வந்து இந்த மாதிரி நடக்குது. அதே இது நம்ம இப்போ ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணுறப்போ வந்து லேண்ட்ஸ்கேப்பில் சேஞ்ச் பண்ணுறோம். நம்ம நார்மல் மெனு வந்து வந்துடுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம மெனு வந்து ரெஸ்பான்சிவாக சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த செக்ஷன்ஸ் வந்து டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த பட்டன் செக்ஷன் இருக்குல்ல, இது வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக தான் அந்த செக்ஷன் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதே தான் மீடியம் ஸ்க்ரீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டில் மாறிடணும். அதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த செக்ஷன் வந்து டிசைன் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.